இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐஎஃப்பி வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இது வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகுது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வாஷிங் மிஷின் நம்ம வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது 10 இயர்ஸ் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகணும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 2026ல நீ வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து ஃப்ரண்ட் லோடர் ஒன்று இருக்கு, அதே மாதிரி டாப் லோடர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஆனா நம்ம வந்து ஒரு ஷாப்புக்குள்ள போயிட்டு நம்ம வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுல 99% வந்து அந்த ஷாப்ல உள்ளவங்க, அந்த சேல்ஸ்மேன் என்ன சொல்றாங்களோ அந்த வாஷிங் மிஷின் தான் வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. என்னன்னா நம்ம வந்து ஷாப்புக்குள்ள போகும்பொழுது நம்ம டாப் லோடர் வாங்கணுமா இல்ல ஃப்ரண்ட் லோடர் வாங்கணுமா, என்ன பிராண்ட் வாங்கணும், எது பெஸ்டா இருக்கும் அப்படி சொல்லி முடிவு பண்ணக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளா தான் இருக்கணும். ஸோ நம்ம என்ன நினைச்சு அந்த ஷாப்புக்குள்ள போய் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த வாஷிங் மிஷின் தான் நம்ம வாங்கணும். ஆரம்பிக்கலாங்களா? இந்த வாஷிங் மிஷின் வீடியோ பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் வீட்டில் எல்லார்ட்டையும் வந்து வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டாப் லோடரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி ஃப்ரண்ட் லோடரும் வந்து ஒரு சில பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ரிவ்யூஸ்லாம் வந்து நிறைய நான் கேட்டேன், எப்படி இருக்கு வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லி. அவங்களோட ரிவ்யூஸும் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம லாஸ்டா பார்ப்போம் எது உண்மை அப்படின்றது. அதாவது டாப் லோடர் வந்து பெஸ்டா இருக்கா இல்ல ஃப்ரண்ட் லோடர் வந்து பெஸ்டா இருக்கா அப்படின்றத. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற எண்ணிக்கையை முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது 1லேருந்து 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 6 kg வாஷிங் மிஷினே வந்து போதுமானதுதான். அதுவே 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 7 kg வந்து போதுமானது தான். அதுவே 5 பேர் இருக்காங்க எங்க வீட்டில் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 8 kg எடுத்தாலே போதுமானது தான். இல்லை 5 பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 9 kg 10 kg இந்த மாதிரி வந்து எக்ஸஸாக போய்கிட்டே இருக்கும். அதனால வீட்டில் உள்ள எண்ணிக்கையை முதல்ல நீங்கள் கணக்கு பண்ணிட்டு தான் நீங்க வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு போகணும். இதுதான் பேசிக் நம்ம வந்து வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு. டெக்னாலஜி. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா மோட்டார் டைப். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இப்ப வர 2026ல வர எல்லா வாஷிங் மிஷினும் பாத்தீங்க அப்படின்னா இன்வெர்டர் மோட்டாரோட வருது. இந்த இன்வெர்டர் மோட்டார் இருக்கிறனால நமக்கு என்ன அப்படின்னா கரண்ட் சேவிங்ஸ் வந்து நமக்கு வந்து பெட்டராகவே கிடைக்கும். அதே மாதிரி லைஃப், அந்த வாஷிங் மிஷினோட லைஃப் அப்படின்றது வந்து பெட்டராகவே இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா ட்ரம். இந்த ட்ரம்மை பொறுத்தளவு என்னன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டராகவே இருக்கும். துணியை வந்து ஸ்மூத்தாக நமக்கு வந்து துவைச்சு கொடுத்துரும். அதுவே உங்களுக்கு பிளாஸ்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். நாலாவது பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஎம் ஸ்பீடு. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வாஷிங் மிஷினுக்கு. என்ன அப்படின்னா நமக்கு வந்து 700 ஆர்பிஎம்லாம் வந்து நீங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நார்மலா தான் துவைக்கும். அதுவே நீங்க 1200 ஆர்பிஎம்ல வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட வாஷிங் மிஷின் வந்து பெட்டராகவே வாஷ் பண்ணி கொடுக்கும். அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் எவ்வளவு வரணும் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கிற ஒரு விஷயம். இதை நம்ம பார்த்து வாங்கணும். என்னன்னா உங்களோட வாஷிங் மிஷின்ல 5 ஸ்டார் இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணி வாங்கிங்க. அந்த மாதிரி 5 ஸ்டார்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் பில் வந்து ரொம்பவுமே வந்து மிச்சமாகும். ஆறாவது பாத்தீங்க அப்படின்னா வாரண்டி. வாரண்டியை பொறுத்தளவு என்னன்னா உங்களுக்கு மோட்டாருக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி உள்ள வாஷிங் மிஷினை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி ஒரு சில மாடல்ஸ்ல கொடுக்குறாங்க. ஒரு சில மாடல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் கவரேஜ், அதாவது டோட்டலாவே பாத்தீங்க அப்படின்னா எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எது போனாலுமே சரி அது வந்து நமக்கு கவரேஜ் ஆயிடுது. 4 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சில வாஷிங் மிஷின்ல 2 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த 2 இயர்ஸ் வரைக்கும் உள்ள அந்த வாரண்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாஷிங் மிஷினை நீங்க தேர்ந்தெடுக்கிறது பெட்டர். அதுவே 1 இயர் கொடுக்குறாங்க வாரண்டி, அதாவது டோட்டல் வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஆனால் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் 10 இயர்ஸ் மோட்டார் வாரண்டி இருக்கணும். ஏழாவது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து சைட்ல வந்து ஒரு லேபிள் ஒன்று ஒட்டிருப்பாங்க, இல்ல கீழே இருக்கும் ஒரு லேபிள் மாதிரி ஒன்று ஒட்டிருப்பாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேல வந்து 5 ஸ்டார் போட்டிருக்கும். இந்த 5 ஸ்டார் உள்ள நீங்க வாஷிங் மிஷின் தான் வந்து கண்டிப்பா வாங்கணும். இதுதான் வந்து உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி கன்சப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து 0.06 அப்படின்றது வந்து ஒரு பெட்டர் தான். அது இதுவுமே வந்து உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் வந்து சேவ் ஆகக்கூடியது தான். இந்த லேபிளை பார்த்து நிறைய பேர் ஏமாறக்கூடியவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. நல்லா கவனிச்சிங்க. என்னன்னா லேபிள் பீரியட் 1 ஜனவரி 2024, 31 டிசம்பர் 2026. இந்த இடத்துல நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா இது வந்து மாடல் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க. ஆக்சுவலா இது வந்து மாடல் கிடையாது. இது என்ன அப்படின்னா 2026, அதாவது 2024 to 2026 எனர்ஜி வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜி டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆயிருக்கும். ஸோ அதுக்கான லேபிள் தான் வந்து அது 2024 to 2026 அப்படின்றது இருக்கும். மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து 2025 கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதான் மாடல் ஆஃப் தி இயர். இப்ப 2025 மாடல் நீங்க வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
கிடையாது. அதுவே நம்ம 2024 மாடல் வாங்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் வந்து ஓல்டேட்டடாக இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு நியூ ஜென்ரேஷனில் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னா அது பெட்டராகவே இருக்கும். இப்போ 2026 நான் தேடி பார்த்தேன், எனக்கு வந்து கிடைக்கல. மேபி உங்களுக்கு 2026 அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாடல் வந்து பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த லேபிள் வந்து வேற ஏதாவது நம்ம செக் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் முக்கியமாக நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் இது 2 தான். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி 2024 to 2026 அந்த எனர்ஜி ரூல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து செக் பண்ணணும். அது 2024 2025 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வாங்கக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிடணும். அதே மாதிரி நமக்கு வந்து மாடல் ஆஃப் தி இயர், அதில் வந்து மாடல் ஆஃப் தி இயரில் வந்து 2023 இல்லை 2024 இருந்துச்சு அப்படின்னா அதை மோஸ்ட்லி வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. 2025 கூட ஓகே தான், ஏன்னா 1 இயர் தான் ஆயிருக்கு, அது வாங்கிக்கிறது பெட்டர் தான். இல்லை 2026 இருந்துச்சு மாடல் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கி. அதை தவிர அதில் வேற என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரண்ட் லோடா இல்லை டாப் லோடா, அது எத்தனை கேஜி, வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எவ்வளோ எடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட். சர்வீஸ் சப்போர்ட்டை பொறுத்தளவு இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா IFB பெட்டராக தான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து கம்பெனியில் தான் பண்ணிட்டு இருக்கோம், வெளியாட்கள் வந்து இது வரைக்கும் கூப்பிட்டது கிடையாது. ரெண்டாவது நமக்கு இது வரைக்கும் சர்வீஸ்னு வந்தது கிடையாது. கரெக்டாக 1 இயருக்குள்ளே அவங்க வந்து ஒரு 3 சர்வீஸ் வந்து எங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணி கொடுத்தாங்க. அதில் எதுவும் காஸ்ட்லாம் அவங்க வாங்கலை. அதனால சர்வீஸ்ன்னு இனிமேல் வந்தால் அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ பண்ணுவோம். இதோட தஞ்சாவூரில் பார்த்தீங்க அப்படின்னா IFBயோட சர்வீஸ் சென்டர் இருக்குது, அதனால எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ப்ரைஸை பொறுத்தளவு என்ன அப்படின்னா டாப் லோடுக்கும் ஃப்ரண்ட் லோடுக்கும் நிறையவே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது டாப் லோடை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து ஒரு 17,000 ரூபாயெல்லாம் நீங்கள் வாங்கிறீங்க ஒரு 7 kg உள்ள வாஷிங் மிஷின் அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் லோட்ல உள்ள வாஷிங் மிஷின் அதே 7 kg உங்களுக்கு 28,000 ரூபாய் அந்த ரேஞ்சு கிட்ட வரும். கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஒரு 15,000 ரூபாய் வந்து விலை வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ரண்ட் லோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் வீட்டில் உள்ள வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் வந்து நம்ம போய் அவங்கள்ட்ட ரிவ்யூ கேட்டோம். அவங்களோட ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் உள்ள வாஷிங் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா IFB வாஷிங் மிஷின், இது வந்து ஒரு 9 kg வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷினை பொறுத்தளவு என்ன அப்படின்னா நாங்கள் வந்து துணி வந்து நிறையவே தான் போடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் 5 பேரோட துணி வந்து நம்ம உள்ளே போட்டு தான் நம்ம வந்து துவைப்போம். அந்த மாதிரி நம்ம துவைக்கும் பொழுது யூனிஃபார்மில் உள்ள அழுக்கெல்லாம் எந்த அளவுக்கு போகுது, அதாவது ஃப்ரண்ட் லோட பொறுத்த அளவு சொல்கிறேன் நான், அந்த காலர் அழுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துக்கங்க. நான் வந்து துவைச்சு முடிச்ச பிறகு காமிக்கிறேன் அந்த காலர்ல உள்ள அழுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த காலர்ல உள்ள அழுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிளியரா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து நான் லைவாவே காமிச்சிட்டேன். அதாவது இந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாஷிங் மிஷினை வந்து போடுறது வழக்கம். இப்போ நம்ம வந்து வீடியோ எடுக்கணும், உங்களுக்கு வந்து லைவாக ஒரு விஷயத்தை காமிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்படியே வந்து நாங்கள் அந்த துணி எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு வந்து துவைச்சு அதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து நாங்கள் காமிக்கணும். சரி ரைட்டு, இது வந்து ஃப்ரண்ட் லோடுக்கு உண்டானது. ஆனால் நிறைய பேர் வீட்டில் என்ன அப்படின்னா டாப் லோடு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னுடைய அண்ணன் வீட்டில், அதாவது சுகத் அப்படின்றவங்க, அவங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லோடு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாப் லோடை பொறுத்தளவு என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து அழுக்கெல்லாம் வந்து நல்லாவே போயிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அவங்க சொன்ன விஷயம் வந்து எனக்கு இன்னொரு அதிர்ச்சியை உண்டாக்குனுச்சு. என்ன அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்ததும் டாப் லோடு தான், இப்போ அவங்க வாங்கியிருக்கிறதும் டாப் லோடு தான். அப்போ டாப் லோடு வந்து ஒரு சில பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா அது வந்து நல்லா துவைக்காது, அதில் அழுக்கு வந்து போகாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ரிப்பீட் 2வது தடவை பார்த்தீங்க அப்படின்னா டாப் லோடரே வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இப்போ வாங்கியிருக்கிற பிராண்ட் என்ன அப்படின்னா வோல்டாஸில் வாங்கியிருக்காங்க. வோல்டாஸ் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ரிவ்யூ சொன்னாங்க. ஆனால் அவங்க இதுக்கு முன்னாடி வச்சிருந்தது என்ன அப்படின்னா வேர்ல்ஃபுல் தான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வச்சிருந்தது, அது வந்து சூப்பராக இருக்கும், லைஃபும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க. அவங்க வச்சிருக்கிற பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ஃபுல். இதை பொறுத்தளவு என்ன அப்படின்னா நல்லாவே துவைச்சு கொடுக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி வீட்டில் பார்த்தீங்கன்னா டாப் லோடு தான் வச்சிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ற பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ஃபுல் தான் யூஸ் பண்றாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நல்லா தான் துவைச்சு கொடுக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதுதான் கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 3 வருஷமாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது டாப் லோடும் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கு, அதே மாதிரி ஃப்ரண்ட் லோடும் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதாவது ஃப்ரண்ட் லோடரை பொறுத்த அளவு நம்ம வந்து இப்படி துவைக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி துவைச்சிச்சு அப்படின்னா அது வந்து துணி வந்து நல்லா க்ளீனாக நமக்கு வந்து கொடுத்துரும். அதுவே வந்து டாப் லோடரை பொறுத்த அளவு இப்படி சுற்றி இப்படி நம்ம கும்மி துவைக்கிற மாதிரி துவைக்கும், அதில் வந்து அழுக்கு கம்மியாக தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னைய பொறுத்தளவு ரிவ்யூ இப்போ நான் இந்த வாஷிங் மிஷின் வீடியோக்காக நான் எல்லா ரிலேட்டிவ் வீட்டுக்கும் போயிட்டு வந்தேன். போகிறப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்னன்னா டாப் லோடுலையும் அழுக்கு நல்லா தான் போகுது, நல்லா க்ளீனாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா
இப்போ நம்ம விசாரிச்சதுல வேர்ல்ஃபூல் அப்படின்ற பிராண்டு வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அதுதான் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஃப்பி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் லோட பொறுத்தளவு ஐஎஃப்பி வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம சேனலை பொறுத்தளவு ரிவ்யூ வந்து கமெண்ட்ல தான் வந்து நம்ம கேட்போம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் என்ன வாஷிங் மிஷின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அது வந்து பெட்டராக இருக்குது, இந்த பிராண்டு நீங்கள் வாங்கிக்கிங்க பிரதர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக அது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது எனக்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.